என்னப்பா ஏதாச்சும் வேணுமா? ரெடியாக போயிட்டு இருந்தா நான் ஸ்கூல் எனக்கு இது வேறு இருக்குது என்னது வாடகை வேறு இருக்கு. ஆமாம் ரெடி அவனையும் குளிக்க வச்சு வந்தாங்க. வேறில் விடுறான் அப்படியே அந்த ரோடை பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணும். கரகரன்னு வந்துட்டு இருக்காரு. அவர் இதில் போயிடுவார். அண்ணா சூப்பராக ஓட்டுறீங்க சொல்லிடலாமா? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் போடலாம். ஏன் நீ என்ன போடுறது? கிளச்சே பிடிக்கலண்ணா. நான் பிடிச்சதில்ல. கிளச் அங்கே இருக்குமா? இங்கே கிளச்சு பிரேக்கு தான் இருக்கும். இருக்குமான்னு கேட்குறேன். கிளச்சு பிரேக்கு மட்டும் தான் இருக்கு. கீழே வந்தான் ப்ரோ. 4வது கீழ் போட்டுக்கணும் ப்ரோ. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். போயிடும். நீ பண்ணு கண்ணா. அதுக்கேற்றவா நம்மளை மாற்றிக்கிறோம். நீ பண்ணு கண்ணா. பரவாயில்ல கண்ணா. நீ ஸ்டீப்பனை விட நல்லாவே ஓட்டுற கண்ணா. வேறு ஒரு வீடியோ எடுத்துருந்தேங்க. வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு. 30 நாள் கழிச்சு வந்தோம். அப்படிங்க நீயே பார்த்து ஒரு நாள் சேர்த்து விட்டிருக்கேன். கண்ணை ஒரு நாள் கம்மியாக தான் விட்டுருக்கேன். எவ்வளோ கரெக்டாக அங்கே ஆஃப் பண்ணாமல் திருப்பி நான் பார்த்தே இல்லை. மாதிரி வர முடியாது. இப்படிதான் போயிருந்தாரு. இண்டிகேட்டரில் போடக்கூடாது கண்ணா. மிரரை யூஸ் பண்ணணும். நீ வாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் வரக்கூடாது. கண்ணாடியை பார்த்து வண்டி பின்னால் வருதா இல்லையான்னு பார்த்து தான். வேறு லெவல்டா. போகணும்டா. பாவம் அது ஆரம்பி ஆஃப் பண்ணி போட்டது ஏறி தேடி போட்டுக்கோ. நீ இப்போ ஓட்டி பழகிட்டக்கண்ணா. நீ ட்ரெயின் ஆகிட்ட. அந்த ரோடு பிடிக்கிறதுக்கே பயமாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அந்த ரோடு பிடிச்சி போகிறது தான் நமக்கு சேஃப்டி. அப்படி வரும்போது அந்த ரோட்டில் தான் டபுள் ட்ராக் ரோடு. சிட்டிக்குள்ளே 2 ரோடு வருதுன்னா முடிஞ்ச வரையும் அந்த கல்லை விட்டியே போகிறது. லெஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. இருக்கடா மாதம் நிற்க மாட்டான். தெலுங்கு வரணும். லீவு தான்டா. கேலண்டர் போடுறா. கேலண்டரில் லீவு தான் போட்டுருச்சு கண்ணா. லீவு தான். சரி ஓகே. நான் கொஞ்சம் அவன்கிட்ட பேசி டிரைவிங் தான் நீங்கள் சொன்னது நான் வரேன். என்னதான் பேசினாலும் வேலையில் கவனம் கரெக்டாக இருக்கு. மூணாவது கீர் போட்டுருக்கோம் கண்ணா. 4வது கீர் வண்டி போயிருக்கோம். போகாது கண்ணா. அந்த கேப் விடக்கூடாது. அந்த 2 வீலர் கார் உள்ள வராரு வண்டியா. கேப் விடக்கூடாது. 5 நிமிஷத்தில் போய் வீட்டில் இறங்கிட்டீங்கன்னா எனக்கு 5 நிமிஷம் வீடியோ தான் இருக்குன்றது. அப்போன்றது வீடியோ போட முடியாது. ஷார்ட்ஸ் தான் போட முடியும். நான் ஷார்ட்ஸ் போடுறது தானே வைரல் ஆகும். வீடியோ போடுறதுலாம் வைரல் ஆகாதுண்ணா. பாரு அவன் வண்டி எடுத்து நான் வச்சுக்குவார். இதுக்கு இடையில ஒரு செகண்ட் கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்காட்டி அதில் 1.5 நிமிஷம் போச்சு. 6 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஒரு 3 நிமிஷம் இருக்கேன்னா வேலைடா. இதே மாதிரி 3 நாள் கிளாஸ் முடிக்கிறேன்டா கண்ணா. ஆமாம். அவனை இன்னும் 5 நிமிஷம் நீ வீட்டுக்கு போயிடுவேன். வரட்டா அப்படின்னு நானும் வந்துடுவேன்.
என்ன இந்த ரோட்ல போறது? சரி இப்போ இது நீ எத்தனை கீர் போட்டுருங்க நேரம் நாளைக்கு போடுங்க. இப்படியே போனா நான் நல்லா இருக்குண்ணா. நாளைக்கு நல்லா தான் இருக்கும். நீ எக்ஸைட் யூஸ் பண்ணாலும் 5 கீர் போடுற மாதிரி இருக்கும். நான் எக்ஸலேட்டரே யூஸ் பண்ணல, விடுங்க. சரி, ரைட்லேயே போ. அங்கே கேப் கூடாது. பின்னாடி ஒரு 2 வீலர் கார் ரைட்டில் வர ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி வருது வச்சு புல்லுட்டு அங்கே கேப் கூடாது. ரொம்ப ஸ்லோவாக தான் இப்போ ஸ்லோவாக இல்லையா? டக்குன்னு ஜர்க் ஆயிடும். எப்படி கேப் ஃபில்அப் பண்ணாது இல்லையா? அந்த கேப் விடக்கூடாதுக்குன்னா 2 பக்கமும் வண்டி வரும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். வண்டியே போட லைட்டாக ஏற மாட்டேங்குது. நான் தான் ஆக்சிடென்ட் கொடுக்க மாட்டேன்னா இந்த அளவுலேயே நான் என்ன ஒன்று தெரிஞ்சுதா? பிரேக் பிடிக்கலடா, எடுத்து விட்டேன். நீ தான் பிடிச்ச. கண்ணங்கிட்ட ஒரு வேகம் இருக்கு. கண்ணாட்ட அது எப்பவுமே வேகம் இருக்குதான். நீ தான் எப்படி ஓட்டுறியடா? சும்மா அந்த கார் வேன் எடுத்து ஓட்டி பார்த்துருக்கீங்க டாடா ஏசியை. அண்ணா அது வந்து வாடகை கூப்பிடுறாங்கண்ணா. வாடகை அதாவது நீங்க போறீங்கல்ல, ஆமாம், அது மாதிரி கூப்பிடுறாங்க. என்ன எடுத்துகிட்டு போகிற கூப்பிட்டாங்க? அது பீஸ் தான். சும்மா எடுத்து ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்க்க வேண்டியதானே? சில பல அடிகள் வாங்கினா தான் கற்றுக்க முடியும். நான் வந்து இப்போ பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கேன். அவனுங்க எடுத்தோடனே ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் சிரமமாயிரும். மறுபடியும் நமக்கு மனசு யாரும் கேட்காது. பட் நம்ம எத்தனை கீர் போட்டுக்கணும்? அந்த கேப் விடாதீங்க கண்ணன். ஹை கிளாஸ் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்தேன், இப்போ எண்டிங்கில் இப்படி தான் இருக்கேன். இதுல என்ன தெரியுது? சொல்கிறது அவனுக்கும் ஒன்றுமே தெரியல. இருந்தாலும் சொல்லிக்கிறேன் என்ன தெரியுது. சொல்கிறேன். இதுல என்ன தெரியுது? நீ அதே இடத்துல தான் இருக்கு. நீ அந்த ஸ்டேஜ் விட்டு தாண்டலைங்கிறான். எனக்கு பயமா இருக்குடா. நான் போயிடும். ரெண்டாம் கீழெலாம் போகணும். இல்லை தப்பு. 3 சூப்பராக போயிட்டு இருக்கு. சிட்டிக்குள்ள பொறுத்த வரைக்கும் 2, 3 மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அழகா. நீ இருக்கும்போது எவனை நீ போக மாட்டியா? அவர் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டார், நீ ரைட்லேயே போ. ஐயா இருங்க போகலாம். எனக்கே வந்தா கண்ணா நிஜமாலுமே சூப்பர்றான். நீ கூட லைட்டாக ஸ்டீரிங் ஆட்டிகிட்டே வந்தேன். கண்ணம் பாரு இப்படி தெளிவாக பிடிச்சிருக்கேன். என்ன கொஞ்சம் லெஃப்ட்லேயே தான் ஒத்த கையில் இருந்து ஒத்த கையிலே பிடிச்சிருக்கான். ஒத்த கையில் கொஞ்சம் நல்லா தானே இருக்கு. அது நல்லா இருக்குன்னு இல்லை, ஆனால் ஸ்டேரிங் கண்ட்ரோல் 2 கையில் பிடிச்சா கொஞ்சம் நல்லா வரணும். ஆமாம், கண்ட்ரோல் இருக்குல்லண்ணா. கண்ட்ரோலாக இருக்குதுங்க. அதெல்லாம் தூக்கும். அது ஒத்த கையில் ஓட்டுறது இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் வரும்னு சொல்கிறேன். அது இங்கே பாருங்க, இப்படி பிடிக்கிறதுக்கும் இப்படி பிடிச்சி இப்படி ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு. லெஃப்ட் போட்டுக்கலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். நல்லா 2 கை ஸ்டீரிங்கில் வைக்கவே மாட்டேங்கண்ணா. அண்ணா நீங்கள் இந்த ட்ரெயினர்ண்ணா, அதாவது நீங்கள் ஹெவி வேரிங் போயிட்டீங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைனாங்கிறேன். நிறுத்தணும், முட்டிடும், மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம்.
பின்னால் வர எவ்வளோ இன்ஜின் நிற்கிது பின்னால் கார் போகலாம். அவருக்கு பாவண்ட அவருடைய எப்படி பிரேக் அடிச்சது தெரியுமா அவரு? அப்போ நீ அவர் இண்டிகேட்டர் போடுறதை பார்த்துட்டு யூட்டன் பண்ணுறதை பார்த்துட்டு அப்போ நீ தான் கண்ணா பிரேக் அடிச்சிருக்கணும், ஸ்லோ பண்ணியிருக்கணும். நீ தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, கணக்கு புரியுதா? டக்குன்னு அவர் அங்கே வண்டி வருதுன்னு பிரேக் அடிச்சு என்ன பண்ணுவேன்? இடிச்சிருவேன். பிரேக்கு நினச்சி எக்ஸைட்டையும் இடிச்சிருவேன். அந்த இண்டிகேட்டர் போட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம முடிஞ்ச வரையும் தவிர்த்துக்கணும். ஒருத்தங்களை விட்டு கடந்து வெளியே போகிறக்கின்ற வழி அதை மட்டும் தான் செய்யணும் இல்லையா? அவங்க நெருங்கி போய் கடக்கக்கூடாது, ஆழமாக வராது அப்படின்னு. இப்போ டைலாக் ஒன்று வருது சூர்யா படத்தில். இப்போ விஸ்வநாதன் ஒரு படம் ட்ரெய்லர் வந்துச்சு இல்லடா, என்னடா அவரே போகிறாரு தெரியுது, கொஞ்சம் ஸ்லோ. ஆள் இல்லாத ரோட்டில் ஓட்டுற மாதிரி இங்கேயும் ஓட்டக்கூடாது. என்ன நீ வேணா அஜித் வேணான்னு கேட்குறான், சூர்யா வேணான்னு கேட்குறான். விஜய் படம் டைலாக் பேசினா விஜய் வேணான்னு கேட்பானான்ருக்கு. நம்ம அப்படியெல்லாம் இல்லை ராஜா. யார் படம் நல்லா இருந்தால் போய் பார்ப்போம், அவ்வளோதான். அது இப்போ சமீபம் என்னை கல்யாணம் ஆச்சோ அதில் அதுவும் பார்க்கறது இல்லை. காலம் பதில் சொல்லும். என்ன கல்யாணம் பண்ணி போவார், காலம் பதில் சொல்லும். ஏங்கன்னா போகலாம். அவெல்லாம் போகாத படமே இல்லை. போடாத எல்லா படத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. தப்பா சொல்லடா, கொஞ்சம் கரெக்டாக தான் சொன்னேன். இல்லைடா முதல்ல ஒரு 4-5 நாள் டிரைவிங் வந்தீங்களே, அப்போ நான்லாம் உங்களை அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். என்ன நினச்சிங்க? என்ன அதுக்கப்புறம் போக போகுது ஒரு ரைட்டு பரவாயில்ல, பசங்க நல்ல பசங்க தான். அப்படி நல்ல பசங்கன்னு நினச்சிங்களா? 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது. ஃபஸ்ட்டு தெரியல. கண்ணெல்லாம் பார்த்தனே கட்ட முடியாது. ஐயோ கண்ணனேனா நல்லா வேற லெவலில் இடிச்சதுக்கப்புறம் தான் கண்ணா இடிக்கிறதே தெரியும். அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கேப் விட்டுக்கோன்னு, அவங்க போகட்டும்னு. பெரிய வண்டியில் இப்போ 2 வீலர் மாதிரி நம்ம நெருங்கி இருக்கிறோம், நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் கணிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் இடித்ததுக்கப்புறம் தான் இடிச்சிட்டுமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கேப் விட்டே போய்க்கும். ஒரு நூல் ஐயா, இவன் தான் ஐயா, நான் இல்லைங்க ஐயா, இந்த பையன் தாங்க ஐயா. இல்லை நியூட்ரல் பண்ணிக்கோ, நான் அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கிறேன்.